நீலகிரி கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் பர்வதத்தின் குரல். இது சத்தியத்தின் குரல். Nilgiris Church of Christ presents Voice of the Mount. This is the voice of the truth. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவனீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவனீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. பர்வதத்தின் குரல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நமது செய்தியாளர் நீலகிரி கிறிஸ்துவின் சபையினுடைய போதகர் சி. பிரசாந்த் சாமுவேல் அவர்கள் தேவ செய்தி அளிக்கும்படியாயிருக்கிறார். அன்பு நேயர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்கள், ஆவிக்குரிய வளர்ச்சியை பெறுங்கள். வாருங்கள், கர்த்தருடைய செய்தியை கேட்கலாம். தன்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பமே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரமா இருக்கும் பொழுது, எப்படி 5ஆம் அதிகாரத்துல திரளான ஜனங்கள் இயேசுவை சந்தித்திருக்கும் கூடும். இங்கு ஏசியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனமானது அதனுடைய நிறைவேற்றுதல புதிய ஏற்பாட்டில் பசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டவர்கள், பலவிதமான வியாதியிலே அகப்பட்டவர்கள், பலவிதமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஜனங்க இயேசுவிடத்துல வந்து இவங்க வீட்டுக்கு போறாங்க. போன உடனே அங்க திரளான ஜனங்க வந்துட்டாங்க. இங்கே அவங்க சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லை. அந்த ஜனங்களுக்கு ஒருவேளை திரளான ஜனங்கள் வருவதற்கு அவர் மேற்கொண்ட ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சில விஷயங்களை பார்க்க நாம் ஆயத்தமாக இருப்போமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய பணிகளிலே முதல் முறையாக அவர் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியத்தினுடைய போதனையை நாம் குறித்து பார்க்கும்பொழுது அது மலை பிரசங்கமாக இருக்கிறது. இந்த மலை பிரசங்கத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் மையமாய் வைத்து நாம் தொடர்ச்சியான ஒரு கர்த்தருடைய செய்தியை நாம் கேட்க போகிறோம். முதலாவது வசனத்திலே அங்கு குறிப்பிடப்படுகின்ற பொழுது, அவர் திரளான ஜனங்களை கண்டு என்று அங்கு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக திரளான ஜனங்கள் எப்படி வந்தாங்க அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும் இல்லையா? நீங்க பார்த்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு ஊழியத்தின் ஆரம்பத்தை நாம் அங்கு கவனிக்கிறோம். அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு ஊழியத்தின் துவக்கம் எங்கே என்று நீங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் தான் ஆரம்பமாகிறது. ஆக தன்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பமே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரமாக இருக்கும் பொழுது, எப்படி 5ஆம் அதிகாரத்தில் திரளான ஜனங்கள் இயேசுவை சந்தித்திருக்க கூடும்? இது நமக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு பரிசுத்த வேதாகமத்தில் நாம் நிறைய காரியங்களை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு ஊழியத்தினுடைய காரியத்தில் மிகவும் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்த விதங்களும் அவர் போதித்த முறைகளும் அங்கு திரளான ஜனங்களை அவரிடத்தில் கொண்டு வந்திருக்கிறது. இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிறது, பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய கீர்த்தி
சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர் வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கலிலேயா பகுதியில் அவர் எங்கும் சுற்றி நடந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது அந்த கலிலேயாவை சுற்றிலும் இருக்கிற இடங்கள் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடற்கரை இருந்திருக்கிறது, மலைகள் இருந்திருக்கிறது, வனாந்திரங்கள் இருந்திருக்கிறது. ஆக நாம் பார்க்கும் பொழுது அங்கே யூதர்கள் இருந்திருக்கிறாங்க, மற்றும் புறஜாதி மக்கள் இருந்திருக்கிறாங்க. இப்படி அநேக மக்கள் அந்த பகுதியில் இருந்திருக்கிறாங்க. ஸோ இயேசு கிறிஸ்து நடந்தே சென்று அந்த இடங்களிலே தன்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அங்கு போதனைகளை மேற்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசம் செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து அங்கு அநேக ஜனங்கள் வியாதியிலும் சகல நோய்களிலும் இருக்கக்கூடிய ஜனங்களை இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்து உபதேசம் செய்தது மாத்திரமல்ல, அங்கே வந்த ஜனங்களுக்கு வியாதியிலிருந்து சுகத்தையும் பலவிதமான பலவீனத்தின் மத்தியில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர்களுக்கு அங்கே தன்னுடைய நன்மைகளை அவர் நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். இதனால் அவருடைய கீர்த்தியானது சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். அவர் செய்த ஒவ்வொரு விஷயங்களும் அங்கு மிகவும் பிரசித்தி பெற்று காணப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கு இருந்த பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அங்கு கொண்டு வரும்பொழுது அவர்களை இயேசு சொஸ்தமாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் பாதையில், அதாவது தன்னிடத்தில் வந்த ஜனங்களுக்கு போதனையும், அதனை தொடர்ந்து சுவிசேஷத்தையும், அதனை தொடர்ந்து அவளுக்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் விடுதலையும் கொடுத்து அவளை அங்கு வழிநடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக தன்னிடத்தில் என்ன தேவை என்று வந்த பிள்ளைகளுக்கு அந்த தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டவராய் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இது நிமித்தமாக நாம் பார்க்கும்பொழுது 25வது வசனத்தில், கலிலேயாவிலும் தெக்கப்போலியாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஆக எதனால் இந்த ஜனங்க வந்தாங்க? இந்த 5ஆம் அதிகாரத்தில் திரளான ஜனங்க வந்தாங்களே, அவங்க எப்படி வந்தாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு செய்த போதனையும், இயேசு பிரசங்கித்த சுவிசேஷமும், இயேசு கொடுத்த விடுதலையும், இயேசு கொடுத்த சுகமும், இயேசு கொடுத்த வியாதியிலிருந்து விடுதலையும் அவர்களை இயேசுவினிடத்தில் அழைத்து கொண்டு வந்திருக்கிறது. அந்த திரளான ஜனங்கள் வருவதற்கு காரணம் இதுவாக இருந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். எந்தெந்த இடங்கள் பாருங்கள். 25வது வசனத்தில், கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த கலிலேயா பகுதியில் நாம் பார்க்கும்பொழுது சீசர்களை இயேசு தம்முடைய மகிமையுள்ள சுவிசேஷ பணிக்காக அங்கு தேர்வு செய்கிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கலிலேயா பகுதியில் ஊழியம் செய்வார், தன்னுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார் என்கிற அந்த ஒரு தீர்க்கதரிசனமானது சொல்லப்பட்டிருந்தது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனம், ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிற மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாடுகளிலே தேவனுடைய சத்தியத்தை, அதாவது உபதேசத்தை, போதனையை செய்வார் என்கிற ஒரு தீர்க்க தரிசனம் அங்கு சொல்லப்பட்டிருந்தது. அதாவது நிறைவேற்றுவதில் நாம் பார்க்கும்பொழுது எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நாசரத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர் நகமிலே வந்து வாசம் பண்ணினார்.
கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியுடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். இங்கு ஏசியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனமானது அதனுடைய நிறைவேற்றுதலை புதிய ஏற்பாட்டில் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 13, 14 ஆகிய வசனங்களில் நாம் பார்க்கிறோம். அங்கு என்ன சொல்லப்படுகிறது? நாசரத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர் நகுமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று அங்கு சொல்லப்படுகிறது. ஆக இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு போதனையினுடைய, அதாவது கலிலேயா பகுதியில் அவர் ஊழியம் செய்வார் என்கிற அந்த தீர்க்க தரிசனமானது அதனுடைய நிறைவேற்றுதலை மத்தேயு 4ஆம் அதிகாரம் 13, 14, 15 ஆகிய வசனங்களில் நாம் பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்வார் என்று தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. அது நிறைவேறினது. அந்த நிறைவேற்றுதலில் திரளான ஜனங்கள் இயேசுவை பின்தொடர ஆரம்பித்தாங்க. ஆக இந்த தீர்க்கதரிசனத்தினுடைய நிறைவேற்றுதல் இயேசுவின் இடத்துல ஒரு அநேக ஜனங்களை அவர் செய்த ஊழியத்தின் மூலமாக அங்கு ஜனங்கள் இயேசுவின் இடத்தில் வந்தார்கள் என்று நாம் கவனிக்கிறோம். இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு போவதற்கு முன்பாக இந்த மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனங்களை பார்க்கும்பொழுது இங்கு திரளான ஜனங்கள் வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ லூக்கா 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல திரளான ஜனங்க வந்தாங்க அப்படின்ற விஷயத்தை நாம் இங்கேயும் பார்க்கிறோம். பின்பு அவர் அவருடனே இறங்கி சமனான ஒரு இடத்துல நின்றார். அங்கே அவருடைய சீசரில் அநேக பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளில் நின்று குணமாக்கப்படும்படிக்கும். பார்த்தீங்களா, இங்கு பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி ஒரு சமமான இடத்துக்கு இயேசு போகிறார். போகும்போது போய் அங்கே நிற்கிறாரு. அங்கே அவருடைய சீசரில் அநேக பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கு, இயேசுடைய வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை கேட்கும்படிக்கு அவருடைய சீசரும் அநேக பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்காக அங்கு வந்து நின்றார்கள். தங்கள் வியாதிகளை நின்று குணமாக்கப்பட முடிக்கும். இங்கு சில வியாதியஸ்தர்கள் இயேசுவை நோக்கி வராங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதேயா தேசத்து திசைகளில் யாவற்றிலும் இருந்து எருசலேம் நகரங்களிலிருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் அங்கு இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட எல்லாரும் அங்கு வருகிறார்கள். 18ஆம் வசனம் சொல்கிறது, அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக அசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், பலவிதமான வியாதியிலே அகப்பட்டவர்கள், பலவிதமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஜனங்க இயேசுவினிடத்தில் வந்து அங்கே சுகம் பெற்றதை நாம் பார்க்கிறோம். ஆக இயேசுவினுடைய ஊழியத்தினுடைய காரியங்கள் இங்கும் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும். இப்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பலாம். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளெல்லாம் தெக்கப்போலி எனும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இங்கு ஒரு மனுஷனுக்கு அங்கு பிசாசு பிடித்திருந்தது. அவன் அங்கே குணமாக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் குணமாக்கப்பட்ட பிறகு 20வது வசனத்தில் அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளெல்லாம் தெக்கப்போலி எனும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இப்படி ஒரு பைத்தியக்காரனை, இப்படி ஒரு பிசாசு பிடித்தவனை, இப்படி ஒரு மோசமான நிலையில் இருந்த மனுஷனை இப்பொழுது சுகமாக பார்க்கிறோமே, ஒரு ஆரோக்கியம் அடைந்திருக்கிறானே, இவன் தெளிவடைந்திருக்கிறானே, இவன் எல்லாரையும் போல மாறி இருக்கிறானே என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆக இயேசு அவனை சுகமாக்கினது, இயேசு அவனை விடுதலை செய்தது இங்கு ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தினது. ஆக இந்த காரியமானது அங்கிருந்த மக்கள் மத்தியில் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தையும், எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியும், எல்லாருக்கும் ஒரு வியப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆக இயேசுவினுடைய ஊழியத்தினுடைய காரியங்களை இங்கு நாம் பார்க்கிறோம். சரி,
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பிக்கலாம். அங்கே திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையில் நின்றார்கள். ஆக திரளான ஜனங்கள் இயேசுவின் இடத்த கூடி வந்திருக்கிறாங்க. அப்போ இயேசு பார்க்குறாரு, இந்த ஜனங்களுக்கு சரியான இடத்துல நின்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணுன்றதுக்காக ஜனங்க கடற்கரையில் நிற்கிறாங்க. இயேசு படவிலே ஏறி நின்று அவர் அதை ஒரு மேடையாக, அதாவது ஒரு உயர்ந்த இடமாக வைத்து அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அங்கு நின்று பிரசங்கம் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக ஜனங்கள் எல்லாரும் அங்கு வந்து கடலோரத்தில் நிற்கிறார்கள். இயேசு அங்கு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையில் நின்றார்கள். அவர் அநேக விஷயங்களை உண்மைகளாக அவளுக்கு சொன்னார் என்று மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அதே மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். அவர் மறுபடியும் கடலோரத்தில் போதகம் பண்ண தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவருக்கு கூடி வந்தபடியால் அவர் கடலிலே நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையில் நின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்து மறுபடியும் கடலோரத்தில் அவர் போதனை பண்ண ஆரம்பித்தார். ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்தார். அநேக விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். இது நிமித்தமாய் திரளான ஜனங்கள் அவருக்கு கூடி வந்தபடியால் கடலிலே நின்று ஒரு படவில் ஏறி அவர் உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கடற்கரையிலே நின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது, பின்பு வீட்டுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயம் இல்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தாங்க. அதுக்கு பின்னால் இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே அங்கே திரளான ஜனங்க வந்துட்டாங்க. இங்கே அவங்க சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லை. அந்த ஜனங்களுக்கு போதனை பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சியான நிலைமை அவளுக்கு ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக திரளான ஜனங்கள் அங்கேயும் வந்துட்டாங்கன்னு நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனம் 2. அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். ஆக இயேசு கிறிஸ்து வியாதியஸ்தர்களுக்கு செய்த அற்புதங்களை திரளான ஜனங்க பார்க்குறாங்க. எப்படி இவரால் சுகமடை கொடுக்க முடிந்தது, இவரால் எப்படி சுகமடைய செய்ய முடியுது சொல்லி எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம். ஆக இதெல்லாம் பார்த்த ஜனங்க இயேசு மேலே விசுவாசம் வைத்து, இயேசு மேலே நம்பிக்கை வைத்து அவருக்கு பின் சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற நீங்களும் நானும் நாம் எந்த அளவுக்கு இயேசுவை நாம், அதாவது திரளான ஜனங்களைப் போல நாம் தேடி ஓடி வருகிறோம். இன்றைக்கு அநேக இடங்களில் கர்த்தருடைய வார்த்தையானது சொல்லப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையானது நமக்கு கிடைக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது பிரசங்கிக்கப்படுகிறது. நம்முடைய காதுகளில் கேட்கிறோம், நாம் கண்ணார வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். அதாவது இதை குறித்து நாம் எண்ணி பார்க்கிறோம். இருந்தாலும் நம் எத்தனை பேர் இயேசுவின் இடத்துல ஓடி வருகிறோம்? ஆக திரளான ஜனங்க இயேசுவை நோக்கி போனாங்க. இயேசு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி உள்ளவர்களாக, அந்த ஆசீர்வாதத்தை உணர்ந்தவர்களாக, மகிழ்ச்சி உள்ளவர்களாக, ஒரு மனநிறைவு உள்ளவர்களாக இயேசுவை நாடி தேடி ஓடி அங்கே இயேசுவை சந்தித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் இயேசுவை தேடின அநேகருடைய வாழ்க்கையில் அவர் நன்மை செய்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, அவரை நாம் தேடும் பொழுது அவர் நமக்கு நன்மையும் ஆசீர்வாதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை பேர் இயேசுவினுடைய போதனைக்காக, உண்மையான உபதேசத்துக்காக, புதிய ஏற்பாட்டினுடைய உபதேச சட்டங்களுக்காக எத்தனை பேர் ஓடி நாம் நாடி தேடி இயேசுவினிடத்தில் வருகிறோம்? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு மனுஷருடைய பாரம்பரியங்களையும் மனுஷருடைய போதனைகளையும் நாம் விரும்பி என்ன செய்கிறோம்? அங்கு நாம் போகிறோம். ஆனால் உண்மையான உபதேசத்துக்கும் உண்மையான சத்தியத்திற்கும் செவி கொடுக்காதபடிக்கு மனிதருடைய போதனைகளுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் மனுஷருடைய விருப்பங்களுக்கும் நம்மை ஒப்பு கொடுத்து தேவனுடைய கட்டளையை நாம் மீறி செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே இயேசுவின் இடத்துல எப்படி திரளான ஜனங்க வந்தாங்கன்னு நீங்கள் பார்க்கும்பொழுது அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த ஒரு சொஸ்தம் படுத்தின விதங்கள், அநேக ஜனங்களுக்கு கொடுத்த விடுதலை, அது மாத்திரமல்ல அவளுக்கு செய்த ஒரு எளிமையான போதனை, அவள் மீது காட்டின ஒரு இரக்கம், அவள் மீது காட்டின ஒரு அன்பு, இங்கு திரளான ஜனங்களை நாம் அந்த 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆக திரளான ஜனங்கள் வருவதற்கு அவர் செய்த போதனைகளும் அவர் செய்த அற்புதங்களும் அவர் கொடுத்த சுகமும் அவர் கொடுத்த ஒரு விடுதலையும் அவருடைய வாழ்க்கையில் உணர்த்தப்பட்டு அவள் இயேசுவின் நிறுத்த வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எத்தனையோ காரியங்களை நமக்கு செய்கிறார். நாம் தேடி வருகிறோமா? நாம் அவரை நாடி வருகிறோமா? அவரை நாம் பிரியப்படுத்த நாம் செபிக்கிறோமா? தேவ சமூகத்தில் வருகிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை திரளான ஜனங்கள் வருவதற்கு அவர் மேற்கொண்ட ஒரு காரியம் அநேகமாக இருக்கிறது. நடந்து ஊழியம் பண்ணார். அது மாத்திரமல்ல, சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல்
கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொன்னார். தனக்கு கிடைக்கிற வாய்ப்புலலாம் அநேகரை சுகப்படுத்தினார். நன்மை செய்கிறவரை சுற்றி திரிந்தார். பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். ஆக இந்த அருமையான நாளிலே இந்த மலை பிரசங்கத்தில் நாம் கண்ட ஒரு காரியம், திரளான ஜனங்கள் வருவதற்கு இயேசு மிகப்பெரிய ஒரு காரணமாய் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஊழியத்தையும் போதனையும் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படி செய்யும்பொழுது தேவன் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த செய்தியை கேட்ட உங்களுக்காக அடியேன் செபித்து இந்த நாடு செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த செய்தியை கவனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். வியாதியிலும் பலவீனத்திலும் இருக்கிற பிள்ளைகளை இதோ பிதாவை இயேசுவின் நாட்களிலே இயேசு சுகப்படுத்தினார் என்று நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கும் தீராத வியாதியிலும் பலவீனத்திலும் இதோ பிதாவே வேதனையிலும் சிக்கி தவிக்கிற அநேக கோடி மக்கள் உண்டப்பா. அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த சரீர பலவீனங்களை நீக்கி வியாதியை நீக்கி அவளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாலை ரட்சிக்கும் என்று சொன்னீரே. ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே. உடைய வார்த்தையின்படி அப்பா நாங்கள் விசுவாசத்தோடு கேட்கிறோம். உடைய பிள்ளைகளை சுகப்படுத்தும். இந்த நாளில் கூட பிதாவே இதோ இந்த நிகழ்ச்சியை கவனித்த உடைய சத்தியத்தை கேட்ட உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களையும் பாரங்களையும் நீக்கி அவளுக்கு செழிப்புள்ள காலங்களை நீர் தாரும். அவருடைய வேலையையும் கையும் பிரயாசத்தையும் நீர் ஆசிரியும். அவருடைய வியாபாரங்களை ஆசீர்வதியும். அவருடைய பொருளாதார தேவைகளை சந்தியும். அவர்களும் இயேசுவினிடத்தை ஓடி வரும்படிக்கு நீர் கிருபை தாரும். இயேசுவினுடைய போதனைகளும் அவர் காண்பித்த இரக்கமும் ஜனங்கள் மீது காண்பித்த தயவும் ஏராளம் என்பதை நாங்கள் பார்த்தோம். அப்படியாக இனி வரக்கூடிய நாட்களில் முடித்தில் வந்து தங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் தேவரே உம்முடைய சமாதானத்தை நீர் கட்டளையிடும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் அப்பா இருக்கிற எல்லா நெருக்கங்களிலிருந்தும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் பாடுகளிலிருந்தும் நிந்தைகளிலிருந்தும் அவமானங்களிலிருந்தும் உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கும்படியாக கெஞ்சுகிறோம். தொடர்ந்து உம்முடைய நீதியின் பாதை நடத்தும். சமாதானத்தின் தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை நீர் கொடுத்துள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: போதகர் சி. பிரசாந்த் சாமுவேல், நீலகிரி சர்ச் ஆஃப் கிரைஸ்ட், மிஷன் ஹில்ஸ், TDK ரோட், குன்னூர், நீலகிரி மாவட்டம், தமிழ்நாடு. நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் புதிய ஏற்பாட்டின் உபதேசத்தின்படி ஞாயிறு காலை 9 மணிக்கு பொது தொழுகையும், 11 மணிக்கு சிறுவர் வேத வகுப்பும், ஞாயிறு காலை 11:30க்கு சகோதரிகள் ஐக்கிய கூட்டமும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மேல் மருத்துவமனை ஊழியமும், வாலிபருக்கான ஆலோசனை கூட்டமும் நடைபெறும். நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.